அண்மை செய்தியை பார்க்கிறோம். மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக பே. சண்முகம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து 2 முறை அவர் பதவி வகித்த நிலையில் 3வது முறையாக நீட்டிப்பு வழங்கப்படாது என்று சொல்லப்பட்டிருந்தது. அதற்கேற்றாற்போல் தற்போது அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, இப்போ புதிய மாநில செயலாளர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்கள். தமிழ்நாடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது மாநில மாநாடு என்பது விழுப்புரத்தில் கடந்த 3ஆம் தேதி தொடங்கி தற்போது நிறைவு பெற்றிருக்கிறது. இந்த நிறைவு மாநாட்டில் தற்போது மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக சண்முகம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மாநில விவசாய சங்க தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் தற்போது மாநில செயலாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே மாநில செயலாளராக பதவி வகித்து வந்த பாலகிருஷ்ணன் தற்போது வயது மூப்பி காரணமாக தற்போது இந்த பொறுப்பு என்பது சண்முகம் அவர்களிடம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தற்போது இந்த புதிய பொறுப்பு தற்போது அவர்களுடைய அந்த மாநாட்டினுடைய ஒரு பகுதியாக நடைபெற்ற அந்த பொதுக்குழுவில் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். குணாநிதி, இப்போ மாநாட்டில் இது ஏற்கனவே புதிய செயலாளர் அறிவிக்கப்படுவதற்கான அந்த தேர்வு குழுவும் அடங்கி இருக்கிறது. அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்பட்டிருந்தது. அழுத்தம் காரணமாக அது நிகழ்ந்திருக்கிறதா அல்லது வயது மூப்புதான் காரணமா? நிச்சயமாக, அதாவது வயது மூப்பின் காரணமாக இவர் தற்போது இந்த பதவியை நீடிக்க விரும்பவில்லை என பாலகிருஷ்ணன் கூறியதாக தற்போது தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 2 முறை மாநில செயலாளர் பொறுப்பை பாலகிருஷ்ணன் வகித்திருக்கக்கூடிய சூழல்ல தற்போது 3வதாக அவரை தேர்வு செய்வதற்கான அந்த ஏகமனதான அந்த ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சூழல்ல தற்போது பாத்தீங்கன்னாக்கா சண்முகம் என்பது தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். புதிய மாநில செயலாளராக விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சண்முகம் தற்போது தேர்வு செய்ய அந்த பொதுக்குழுவின் வாயிலாக தற்போது அவர் இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற அந்த பொதுக்குழுவின் வாயிலாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக பே. சண்முகம் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். கே. பாலகிருஷ்ணன் மாற்றம் செய்யப்பட்டு புதிய செயலாளராக அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து செய்தியாளர் குணாநிதியிடம் பேசலாம். குணாநிதி, இப்போ இந்த விழுப்புரம் மாநாட்டில் கே. பாலகிருஷ்ணன் பேசிய விவகாரம், கூட்டணி கட்சிக்குள் இருக்கக்கூடிய விவகாரங்கள், இதெல்லாம் ஒரு அரசியல் அரங்கில் பேசு பொருளாக மாறியிருந்தது. இது போன்ற ஒரு சூழ்நிலையில் புதிய மாநில செயலாளர் நியமனம் அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம்? நிச்சயமாக, அதாவது கடந்த 3ஆம் தேதி விழுப்புரத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டினுடைய பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தமிழ்நாட்டில் ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி நடைமுறையில் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டை நிகழ்த்தியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது இந்த மாநில செயலாளர் மாற்றம் என்பது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக